தலைவலி அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் இளம் வயதிலிருந்து முதியோர் வரைக்கும் வரக்கூடிய ஒரு காமனான காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏன் தலைவலி வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உணரணும். தலைவலி வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அது ஹைப்போக்ளைசீமிக் ஹெட்டேக், சாப்பிடலைன்னா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைஞ்சிருச்சுன்னா தலைவலி வரும். ஒரு டைட் அட்மாஸ்பியருக்குள்ள ஏர் சர்க்குலேஷன்ஸ் ஒழுங்காக இல்லை, நம்ம ஏசி கேபின்லேயோ கண்டெய்னர்லேயோ இல்லைனா காரில் நெடுந்தூர பயணத்துலேயோ இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் அளவு குறைஞ்சினா ஹைபாக்சிக் ஹெட்டேக் இதனால் வரலாம். டென்ஷன் ஹெட்டேக், மன ரீதியான உடல் ரீதியான டென்ஷனால் வரலாம். இல்லைன்னா உடலில் நீர் சத்து குறைஞ்சிருச்சுன்னா அதனால் வரக்கூடிய தலைவலி, கான்ஸ்டிபேஷன் தலைவலியை உருவாக்கலாம். கன்ஜஸ்டிவ் ஹெட்டேக், பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்தத்தின் அளவு அதிகமாகி அங்கே வீனஸ் இன்சஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா ரத்தம் அதிகப்படியாக கிரேனியல் கேவிட்டிக்கு உள்ள இருக்கிறதுனால தலைவலி வரலாம். இது மாதிரி நிறைய காரணங்கள் தலைவலிக்கு பின்னாடி இருக்குது. அதில் நிறைய டைப்ஸும் இருக்குது. ஃப்ராண்டல் ஹெட்டேக், ஆக்சிபிட்டல் ஹெட்டேக், குளோபல் ஹெட்டேக், இப்படின்னு நிறைய வெரைட்டி. அதாவது உருவாகக்கூடிய இடம், முன்தலையில் வலி, பின்தலையில் வலி, என்டையர் ஹெட்டு, எப்படி வேணாலும் இந்த தலைவலியை உருவாக்கலாம். அப்போது இயற்கை மருத்துவம் எதை மாதிரியான தீர்வை இதுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, தலைவலி என்ன காரணத்துக்காக வருது அப்படிங்கிறத நம்ம பேஷண்ட்டை ஹிஸ்ட்ரி கேட்கும்போது ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த காரணியை எப்படி பெர்மனண்ட்டாக நம்மளால் அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இயற்கை மருத்துவத்தோட பங்கு. இதில் மெயினாக ஒரு ஹைப்போக்ளைசீமிக் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்கள டைமுக்கு சாப்பிட சொல்கிறது, உணவுகளில் எதை மாதிரியான உணவை அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சஜஷன் பண்ணுறதுலேயே தீர்வை நம்மளால் கொடுத்துட முடியும். ஆனால் இடியோபதிக்காக என்ன காரணத்துக்காக வருதுங்கிறதே கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட்டு போகலாம். அதில் நிறைய வகையான தெரப்பீஸ் இருக்குது. இந்த கன்ஜஸ்டிவ் ஹெட்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரத்த ஓட்டத்தை ஆல்ட்ரு பண்ணுறது மூலியமாக நிறைய சிகிச்சை முறைகள் இயற்கை மருத்துவத்தில் இரத்த ஓட்டத்தை ஆல்ட்ரு பண்ணுற மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ஃபிசியோலஜிக்கல் சேஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சமீபத்தில் ஆய்வுகள் நிறைய இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ தலைவலியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிகிச்சை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டென்ஷனோ ரிலாக்ஸேஷனோ இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. டென்ஷன் உருவாக்குச்சுன்னா அதுக்கான தெரப்பியாக நம்ம ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது தான். ஸோ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஹாட் ஃபுட் பாத் எடுக்கிறது தலை பகுதியில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஆல்ட்ரு பண்ணி உடம்பின் மற்ற பகுதிகளுக்கு ஓடுறதுக்கான ஸ்டிமுலஸை கொடுக்குது. அது மூலியமாக அந்த கன்ஜஸ்டிவ் ஹெட்டேக் குறையும். எனிமா கொடுக்கறது இல்லைன்னா குடல் சுத்தியை மேம்படுத்துறது, இது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டைஜஷனை ப்ராப்பராக நடக்கிறதுக்கும். ஸோ இன்டைஜஷன் இருந்தாலும் அங்கே தலைவலியை உருவாக்கும். ஸோ அதனால் கேஸ்ட்ரிக் எம்ப்டிங் பண்ணுறது மிகச்சிறந்த தீர்வாக தலைவலியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் குடல் சுத்தமாக இருக்கிறது தலைவலி வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய தீர்வாக இருக்கும். ஸோ சீரான இடைவெளியில் சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறது ஒரு மிக சிறந்த ஹேபிட்டாக இருக்கும். தலைவலி தடுக்கிறதுக்கும் வந்த தலைவலியை போக்குறதுக்கும். என்ன உணவு சாப்பிட்றோம், ரொம்ப அதிகமாக நேரம் எடுத்துக்கக்கூடிய சிரமப்படக்கூடிய செரிமானத்துக்கு சிரமப்படக்கூடிய உணவுகளை தவிர்த்து இயல்பாக இயற்கை முறையில் பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், கீரைகள் இதை உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது, ஃபைபர் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது, நீர் சத்தை தக்க வைக்கக்கூடிய உணவுகளான வெள்ளரிக்காய் இல்லை நீர் காய்கறிகள் இதை உணவில் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் சிறந்த தீர்வாக இருக்கும். அதிகப்படியான உப்பையோ அதிகப்படியான சர்க்கரையோ தவிர்க்கிறதும் சரியான தீர்வாக இருக்கும். ஸோ உணவில் மாற்றம் ஒரு இரத்த ஓட்டத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகா, ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், ஓம் சாண்டிங் பண்ணுறது, அப்புறம் ரிஃப்ளெக்ஸாலஜி மாதிரி ஒரு மன ரீதியான ஒரு அமைதியை கொடுக்கறதுக்கான ஒரு சிறந்த சிகிச்சை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிலாம் இயற்கை மருத்துவத்தில் ஒரு சிறந்த சிகிச்சை முறையாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம இயற்கை மருத்துவத்தை பற்றியும் அதை பற்றியான சிகிச்சை முறைகளை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தலைவலியை போக்குறதுக்கு நான் இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சைகள் இருக்குது, எது மாதிரியான கடைப்பிடித்தலில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா இதை இயல்பாக நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த சிகிச்சை முறைகளுக்கெல்லாம் நான் எங்கே போய் அணுகிறது, இயற்கை மருத்துவர் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லா அரசு
மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும் லைஃப் ஸ்டைல் கிளினிக் அப்படிங்கிற பேரில் இயற்கை மருத்துவர் இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். தாலுகா மருத்துவமனை, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லேயும் இருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது. அங்கேயும் உள்நோயாளியாகவும் வெளிநோயாகவும் முற்றிலும் இலவசமாக இந்த மருத்துவம் தமிழகம் முழுவதும் அவைலபிளாக இருக்குது. நோயாளிகள் பயன்படுத்திக்கலாம்.